வணக்கம், நாங்களோட டிடி. ஒவ்வொரு வருடம் எத்தனையோ பண்டிகைகள் வரும். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு பண்டிகை. ஆனால் விஜய் டிவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை, ஒரு முக்கியமான திருவிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்களுடைய பூர்விகா மொபைல் வழங்கும் 9th Annual விஜய் அவார்ட்ஸ் தான். எஸ், வருஷம் விஜய் அவார்ட்ஸ் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் அது கோலாகலமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் உங்களோட சேர்ந்து, திரையுலக நண்பர்களோடு சேர்ந்து. இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விஜய் அவார்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் நடக்க போகுது. பட் அதுக்கு ஒரு துவக்க விழாவை எந்த இடத்துல வச்சா ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு யோசித்தோம். எங்களுடைய ரசிகர்கள் உலகம் பரவி கிடக்குறாங்க. அப்போது உலகத்தோட இன்னொரு மூலைக்கு போய் நம்மளுடைய இந்த பிரம்மாண்டமான விஜய் அவார்ட்ஸோட துவக்க விழாவை நடத்தலான்னு முடிவு செஞ்சோம். அதுக்காக தேர்வு செஞ்ச இடம் தான் லண்டன் மாநகரம். போன வருடம் நடந்த அந்த பிரம்மாண்டமான விஜய் அவார்ட்ஸோட துவக்க விழாவை துவங்கி வைத்த கைகள் மறைந்த கேபி அவர்களோட கைகளும் மற்றும் ஏவிஎம் சரவணன் அவர்களோட கைகள் தான். அந்த ராசியான கைகளோட முடிவு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 8th Annual விஜய் அவார்ட்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த 9th Annual விஜய் அவார்ட்ஸோட துவக்க விழா லண்டனில் நடக்க போகுது. அப்போது லண்டன் மாநகரத்துலேயும் நம்ம என்டையர் வேர்ல்டில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் பிடிச்ச ஒரு 2 தமிழ் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சோம். அஃப்கோர்ஸ் அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் எங்களுக்கு கிடைச்சிது. வேறு யார் கரெக்டாக இருப்பாங்க? திரு தனுஷ் அண்ட் திரு அனிருத் அவர்களை தவிர. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்ருக்கிறது அந்த பிரம்மாண்டமான இவெண்ட்டை பார்க்குறதுக்கு தான். 9th Annual விஜய் அவார்ட்ஸோட லான்ச் லண்டனில் நடந்தது. இது உங்களுக்காக. ரகுவரன் இது வரைக்கும் வில்லனாக தான் பார்த்தேன், ஹீரோவை பார்த்து இனிமேல் என்ன வித்தியாசம்? ஆண் ரசிகர்கள்னா என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கும், பெண் ரசிகர்களுக்கு என்னை பார்க்க இந்த லான்ச்சை தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓர் புகழ், ஓர் பெயர், ஒரு விருது, விஜய் அவார்ட்ஸ். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஜய் அவார்ட்ஸ். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளை தாண்டி தமிழ் சினிமா சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய சந்தையை பெற்றிருப்பதும் வியாபார ரீதியாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதற்கும் காரணம் சர்வதேச தமிழர்கள், உலகத் தமிழர்கள். உலகத்தின் பல்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான வரவேற்பு தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழ் திரைப்படங்களை வெளியிடுவதற்கும் வெற்றிகரமாக அது தொடர்ந்து செல்வதற்கும் உதவுகிறது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் சினிமாவை கௌரவிக்கும் ஒரு மாபெரும் நிகழ்வாக ஒவ்வொரு வருடமும் விஜய் டிவி கொடுக்கும் விருதுகள் அமைகின்றன. இன்னைக்கு சர்வதேச அரங்கில் மிக முக்கிய இடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழ் சினிமா தொடர்பாக அதோடு எப்போதும் சேர்ந்து தன்னை பயணப்படுத்தி கொள்ளுகிற விஜய் விருதுகள் தன்னுடைய குளோபல் லான்ச்சை, சர்வதேச அதிகாரப்பூர்வ துவக்கத்தை
லண்டனில் வாழும் தமிழர்கள் முன்னிலையில் நடத்த ஆசைப்படுகிறது. அதனால் அதை துவக்கி வைப்பதற்காக நம்ம 2 இளைஞர்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அன்போடு அவங்க நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த குளோபல் லான்ச்சை லண்டனில் துவக்கி வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஒருவர் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே பாடலில் இந்த உலகத்தையே தன் கைக்குள்ளே கட்டி போட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவருடைய ஹிட் என்ன அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நாமளும் ஒரு மியூசிஷியனாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறுகிய காலத்திலேயே உருவாக்கியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு இசையமைப்பாளர்களின் விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு பாடகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட உங்கள் அனைவருக்கும் பிடித்த இசையமைப்பாளர் திரு அனிருத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Let's welcome Anirudh on stage. Million views already. Why just call a very deep 40 million of YouTube's total views? Why just call a very deep? All those places are dancing to this Song of 2011, you probably think it was won by Adele, Pitbull, or maybe even Justin Bieber. But the most popular song of the year could be one you've never heard of. The official video for Why This Call a Very D. ஒரே பாடலில் உலக பிரபலம். ஒரே திரைப்படத்தில் முன்னணி இசையமைப்பாளர்களுக்கான அங்கீகாரம். Okay sir, ready sir, let's go. பார்ட்டி முதல் பட்டி தொட்டி வரும் பட்டையை கிளப்பும் தெரிமாஸ் சென்னை பையன். காதலிப்பவர்களுக்கு இவரது பாட்டு தேசிய கீதம். சூப் பாய்ஸுகளுக்கு இவர் போடும் தாளம் ஒரு தலை ராகம். கத்தியும் இவரே. நாளைய இசை உலகை ஆளப்போகும் விஐபியும் இவரே. சார் சும்மா ஒரு ஃபீல்கா வாஸ்ட் பாத்துக்கிறேன் சார். நல்லா இருக்கு சார். தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக அவதரித்திருக்கிறார் அனிருத். வணக்கம் லண்டன். எனக்கு இங்கே வரும்போது சின்ன லிரிக் தோணுது எதிர்நீச்சல் பாட்டிலேருந்து. உங்கள் எல்லாருக்குமே அது சேரும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் இன் லண்டன். ஸோ ஹாப்பி டு பி ஹியர் among all of you. அண்ட் இவ்வளோ ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். And 2014 was an awesome year. Thank you all for that, and hoping to have a great evening along with all of you today. And thank you once again for the warm welcome. ஒரு 1000 வால்ட்ஸ் அப்படியே உள்ள முழுங்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் உள்ள வந்தோடனே மைக்கை நீங்கள் கீழே வச்சிருப்பான்னா கூட வெளியில கேட்க மாட்டிருக்கு. ஸோ மறுபடியும் அனிருத்துக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு நம்முடைய வரவேற்பை தெரிவிக்கலாம். தமிழ் சினிமாவிற்கு நம்பிக்கை ஈட்டக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு மல்டிஃபேசிட்டட் பர்சனாலிட்டியா தன்னை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு டெடிகேட்டட் பர்சனாலிட்டி. வெல்கம் அனிருத், தேங்க்ஸ் ஃபார் கமிங்.
அடுத்ததான் நான் இங்கே கூப்பிட விரும்புகிறவர், ஆக்சுவலாக தமிழ் சினிமாவினுடைய கதாநாயகர்களுக்குன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு மாதிரியான இலக்கணங்கள் இருந்திருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே கூட ஆரம்பத்திலே ஒரு கதாநாயகனாக அல்லது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்வதற்கான முகம் அவருக்கு இல்லை அப்படின்னு மறுக்கப்பட்டவர் தான். ஒரு உருண்டையான முகம் இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா கதாநாயகர்கள் அப்படிங்கிறதுக்கு சில இலக்கணங்கள் சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதை உடைச்சது வெகு சிலர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் உடைத்ததோடு மட்டுமல்ல, அந்த வேலை முடிஞ்சிடல. நிறைய பேருக்கு நம்பிக்கையை கொடுத்தது, திறமை இருக்கிறவன் மேலே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்ததில் முதல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, நம்ம என்னைக்கு நேசிக்கக்கூடிய ஒருத்தர். ஏன்னா தமிழ் சினிமா ஹீரோயிசத்திற்கு முற்றிலும் வேறான ஒரு முகம். நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்க பார்த்தவங்களை அவர் மாதிரி ஒருத்தரை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தர், அது ஒரு ஹீரோ மெட்டீரியல் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டவர். ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இன்னைக்கு ஹீரோவுக்கான முன்மாதிரியாக உயர்ந்து நிற்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அடுத்த நபர், இலக்கணத்தை உடைத்து விட்டு வந்தவர். அதுக்கடுத்து ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு த பாய் நெக்ஸ்ட் டோர், நீங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்த பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒரு சினிமாவுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான இலக்கணங்கள், கொஞ்சம் உடம்பு பலமாக இருக்கணும், அல்லது இவ்வளோ உயரம் இருக்கணும், ரொம்ப சிகப்பாக இருக்கணும், கன்னத்தில் சதை இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெடிகேஷன் இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும், நடிக்கணுங்கிற பேஷன் இருக்கணும், தமிழ் சமூகத்தை புரிந்திருக்கணும், தமிழர்களை தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணும். அப்படி நினைச்சா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆளாக, ஒரு நல்ல கலைஞனாக வளர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்த நடிகர் தனுஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். Let's welcome Dhanush on stage. மெல்லிய கோடு போல் தேகம், துள்ளிடும் மானை போல் வேகம், சுண்டி இழுக்கும் இளமை துடிப்பு, வெள்ளித்திரையில் மிரட்டும் நடிப்பு, வடக்கிலும் கட்டி வந்தார் வெற்றி கொடி, வசூலில் அடித்ததெல்லாம் நெற்றியடி. இவர் நடனம் ஆடினால் சிலிர்க்கிறது உடல் முழுதும், வசனம் பேசினால் தெரிக்கிறது திரையரங்கு. அமுல் பேபி, ரகுவரனை தெரிக்க நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பாப்ப. அண்ணன் அடையாளம் தந்தார், விண்ணுலக கடவுள் புகழை தந்தார், இந்த மண்ணுலக கடவுள் மகளை தந்தார். இவரும் தன் உயிரையும் உடலையும் வருத்தி உன்னத நடிப்பினை நமக்கு கைமாறாய் தந்து கொண்டிருக்கிறார். டேய் தம்பி, கொன்று ரொம்ப வருத்தப்படுறேன். துள்ளுவதோ இளமை வெறும் அதிர்ஷ்டத்தால் கிடைத்த மச்சம். ஆனால் ஷமிதா, அசுரத்தனமான இவர் நடிப்பினால் எட்டிய உச்சம். இவர் அடுத்த எம்ஜிஆரும் அல்ல, அடுத்த சிவாஜியும் அல்ல, அடுத்த சூப்பர் ஸ்டாரும் அல்ல, அடுத்த உலக நாயகனும் அல்ல. இவர் எந்த மரத்தின் விழுதும் அல்ல, புதிதாய் விழுந்திருக்கும் விதை. முதல் தனுஷ். தமிழ் சினிமா நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் நாளைய VIP. எப்படி இருக்கு? அமுல் பேபி, ரகுவரனை இது வரைக்கும் வில்லனா தானே பார்த்தேன், ஹீரோவை பார்த்தது இனிமே பார்த்து. எங்க தலை டிஆரு சென்டிமெண்ட்ல தார்மாரே, மைதிலி காதிலி இன்னாரு, அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு, மச்சான் அங்க தாண்டா தலை நின்னாரே. ஸோ இந்த சர்வதேச குளோபல் லான்ச்சை இந்த இரண்டு இளைஞர்கள் உங்கள் முன்னிலையில் துவக்கி வைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டோம். எங்களுடைய இன்விடேஷனை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தனுஷ் அண்ட் தேங்க்ஸ் அனிருத். ஆக்சுவலாக
ரெண்டு பேருக்கும் விஜய் அவார்ட்ஸோட எப்போதுமே ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அதோட நானும் கனெக்டடாக இருக்கிறதுனால ஒரு தடவை ஐ திங்க் ரொம்ப மனசு விட்டு பேசுகிறவர் தனுஷ். ஈவன் ஸ்டேஜ் அந்த இமேஜஸ்லாம் பார்க்காம நான் நிறைய தடவை யோசிப்பேன் நமக்குலாம் கொடுப்பாங்களா அப்படின்னு. இந்த தடவை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு அவார்டை வாங்கிட்டு கூலாக சொன்னார். உங்களுக்கும் விஜய் அவார்ட்ஸுக்குமான அந்த கனெக்ஷன், ஏன்னா ஒரு கட்டத்தில் விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் முக்கியமானதாக கருதக்கூடிய திரையுலகம், அதே மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே முக்கியமானதாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ தட் அதனால தான் அதோடைய குளோபல் லான்ச் அப்படின்னு ஒன்று இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல லண்டனில் இருக்கும் உங்கள் ரசிகர்கள், சர்வதேச தமிழர்கள் எல்லோருக்கும் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுல. உங்களுடைய அன்புக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இப்போ சென்னையில் ஒரு ஸ்டேஜில் ஏறும்போது எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் இங்கே ஏறும்போதும் நீங்கள் இப்போது எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தனுஷ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஸ்டேஜஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய கண்ட்ரீஸ் போயிருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஆர்ப்பரிப்பு அல்லது ஒரு ரிசீவ் பண்ணுற விதம் இருக்கும். லண்டன் ரசிகர்கள் அல்லது லண்டன் ஃபேன்ஸ், லண்டனில் இருக்கக்கூடிய தமிழர்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம். திஸ் அ ஃபர்ஸ்ட் டைமா? அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து எப்படி ஒரு ஆறாவரத்தோடு நம்மளை வரவேற்கிறது வந்து ரொம்பவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சென்னை நேரு ஸ்டேடியமில் ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப என்ன ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குமோ அதே ஆர்ப்பரிப்பு தனுஷ் உள்ள வரப்போ இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன். லண்டன் தமிழர்கள் முன்னால் லண்டனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விஜய் டிவியோட சேர்ந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தனுஷ். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் அனிருத், ஹவு டு யூ ஃபீல்? லண்டன் ஃபேன்ஸ் தமிழர்கள் இங்கே இருக்கவங்களை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உள்ள வரப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதான் 100% இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பெரிய நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் சென்னையில் ஒரு ஸ்டேஜில் ஏறும்போது எப்படி ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வருமோ ஐ திங்க் அது இங்கே ரெப்ளிகேட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்டா, அவ்வளோதான். இங்கே அனிருத்துக்கு வந்து ஆண் ரசிகர்கள் அதிகமா, பெண் ரசிகர்கள் அதிகமா? சவுண்டை கேட்டால் பெண் ரசிகர்கள் சத்தம் தான் அதிகமாக இருக்குது. அது நீங்கள் தான் அதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க. சரி, அப்போ ஒன்று ஒன்றா நம்ம கேட்போம். ஆண் ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க அதுக்கு உண்டான ஒரு சவுண்ட் மூலமா அதை நீங்க வெளிப்படுத்தலாம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக அதுக்கு வணக்கம் தான் போட்டாரு. அடுத்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கும் மோஸ்ட்லி. இல்ல தனுஷ்? பெண் ரசிகர்கள் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் உடனே கரெக்ட் பண்ணி அது என்ன தட்டையிலே உன்னை நான் அறிவேன் அப்படிங்கிற ஒரு டோன்ல இருந்தது. தனுஷ்க்கு சரி, முதல்ல ஆண் ரசிகர்கள், பெண் ரசிகர்கள். ஏப்பா ஆட போங்க சார், இந்த ஊர்ல பெண் ரசிகர்கள் தான் மேக்சிமமே இருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ 2 பெண் ரசிகர்கள் அதிகமுள்ள 2 இளைஞர்கள். ஓகே, இட்ஸ் வெரி நைஸ். ஆக்சுவலா ஒரு காம்ப்ளிகேட்டடான கேள்வி தனுஷ்ட கேட்போமா இல்லை? காம்ப்ளிகேட்டட்னா அவர்கிட்ட கேட்போம். ஓகே, அப்போ தனுஷ்டே கேட்போம். ஆக்சுவலா ரசிகர்கள் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான். நீங்களே அதை நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். அதில் இந்த ஆண் ரசிகர்களுக்கும் பெண் ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் தனுஷ்? ஆண் ரசிகர்கள்னா என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கும். பெண் ரசிகர்களுக்கு என்னை பார்க்க ஓகே, அவர் சொல்லிட்டாரு, ஒரு லீடு கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இப்போ இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா, ஒரு மியூசிஷியனா, உங்களுக்கு ஆண் ரசிகர்களுக்கும் பெண் ரசிகர்களுக்கும் நீங்கள் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? ஐ திங்க் ஆண் ரசிகர்களுக்கு வந்து பெண் ரசிகர்களுக்கு வந்து முதல்ல எடுத்தோன்னே பெண் ரசிகர்கள் தான் பேசணும். பெண் ரசிகர்களுக்கு வந்து ஐ திங்க் மேபி we have been blessed. பாட்டு கேட்ட உடனே பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஆண் ரசிகர்களுக்கு பாட்டு கேட்க தான் பிடிச்சிருக்கு.
ஆனா இப்படி காப்பி அடிக்கப்படாது. நீங்க என்னதான் இருந்தாலும் எங்க தலை டிஆரு சென்டிமெண்ட்ல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தலை நின்னாரே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சாரி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து படிக்க வச்சு என்னடா மறந்துட்டேன்டா. இந்த லான்ச்சை தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் இங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தனுஷ் அவர்களுக்கு போன வருடம் பிடிச்ச படம் என்ன, அவர் நடிச்சதுல, மற்றவங்க நடிச்சதுல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி 2014 வெளிவந்த சூப்பர் ஹிட் படங்களோட ஒரு தொகுப்பு இது. நாட்டையும் மக்களையும் காக்க பிறந்தவர். Let's begin. இதான் நான். ரகுவரனை வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோ பார்த்தது இல்லையா? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். Come on boys. இன்னைக்கு இந்த கையால அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ. சாவ வேண்டியது. ஏயா எங்க என் முன்னாடி வர சொல்ல, செவில 2 அப்பா அப்புறம் கன்ஃபார்மா உன்னை லவ் பண்றாளா? இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி. பொறுக்கி போய் சொல்லி கழட்டி விடுறது பொண்ணுங்க பாலிசிடா. பொறுப்பா பேசுங்க, பொறுக்கி மாதிரி பேசாதீங்க. பேசாம அதை லவ் பண்ணு. நான் உன்னை லவ் பண்றேன். நீ லவ் பண்றதை விட என்ன நம்புறேன்னு சொல்ற பத்தியா, அதான் சந்தோஷமே. பல நூறு கண்களின் ஒரே கனவு, 1000 இதயங்களின் ஒரே ஏக்கம், லட்சம் திறமைகளின் ஒரே லட்சியம், கோடி வெற்றிகளின் ஒரே சாட்சியம், சாதனை பயணங்களின் ஒரே பாதை, சாதித்த செவிகளின் ஒரே போதம், இந்த பல்வேறு வார்த்தைகளின் ஒரே அர்த்தம், ஓர் பெயர், ஓர் புகழ், ஒரு விருது, விஜய் அவார்ட்ஸ். விஜய் அவார்ட்ஸ்குள்ள வருவோம். ஆக்சுவலா என்னுடைய ஞாபகத்துக்கு இருந்து விஜய் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தனுஷோட ஜேர்னிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. 3rd விஜய் அவார்ட்ஸில் வந்து என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் வாங்கினாரு. யாரடி நீ மோகினி படத்துக்காக இல்லை. அதுக்கப்புறம் 5th விஜய் அவார்ட்ஸில் வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டு வந்த ஒரு லெட்டரை ஸ்டேஜில் வந்து அழகாக வாசித்தார். அண்ட் தென் 6th விஜய் அவார்ட்ஸில் வந்து ஆடுகளம் படத்துக்காக அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருந்தது. பட் விஜய் அவார்ட்ஸில் வந்து அவருக்கு என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் தான் கொடுச்சிருந்தது. ஆக்சுவலாக அப்போ எப்படி இருந்தது, ஏன்னா அப்போது ஆடுகளம் எனக்கே ஞாபகம் இருக்குது, தமிழ் சினிமாவுக்கு ஒரு கௌரவத்தை கொண்டு வந்து இந்த வருஷம் சேர்த்துருக்கவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு தனுஷ் பேர் சொன்னேன், ஏன்னா ஆடுகளத்துக்காக நேஷனல் அவார்ட். பட் நீங்கள் மைண்டில் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன அவார்ட் இருக்கும் அப்படின்னு? ஏன்னா 2 செக்மெண்ட்லையுமே நாமினிஸில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருந்தது. உண்மையை சொல்லலாம். சொல்லுங்கள். கொஞ்சம்
என்னடா அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் இருந்தது. ஏன்னா ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்துருக்கோம், நமக்கு பெஸ்ட் ஆக்டர் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் உண்மையை ஒத்துக்கிறேன். என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் கொடுத்ததுல சந்தோஷம் தான். ஹோல்சம் என்டர்டெய்னருங்கிறது ஒரு பெரிய கௌரவம் தான். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் நான் விஜய் அவார்ட்ஸும் விஜய் டிவியும் கண்டிப்பாக பாராட்டணும் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க எல்லா நேஷ்னல் அவார்டு வாங்கின எல்லாரையுமே ஸ்டேஜில் கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்க. ஆமாம், எல்லாருக்குமே அந்த வருஷம் எனக்கு அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது நாங்கள் அந்த வருஷம் ஜெயிச்சதுக்காக சொல்ல. இப்போ இந்த வருஷமும் நிறையா தமிழர்கள் என்னையும் சேர்த்து மறுபடியும் தேசிய விருது நாங்கள் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 8 நினைக்கிறேன். 8 தேசிய விருது இந்த வருடமும் நடந்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நிச்சயமாக விஜய் டிவியும் விஜய் அவார்ட்ஸும் பாராட்டி ஆகணும். ஆனால் தனுஷ் அந்த வருஷம் ஆக்சுவலாக அந்த வருஷம் நம்ம வந்து தெய்வ திருமகளுக்காக விக்ரம் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் போச்சு. பட் அதுக்கடுத்து இயரே ஐ திங்க் 7th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸில் தனுஷ் காட் பெஸ்ட் ஆக்டர் இல்லை பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் அந்த வருஷம் கிடைச்சிது. 6th கிடைக்கல, 7th கிடைச்சிது. பட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அவார்டு அந்த வருஷம் வாங்கினது வந்து இளைய தளபதி விஜய்ன்னு நினைக்கிறேன் இல்லை. இளைய தளபதி விஜய் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அந்த வருஷம் அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? விஜய் சார் இருந்த அதே ஸ்டேஜில் நம்மளும் விருது வாங்குறோங்கிறது ஒரு பெரிய கௌரவம் தான். நாங்கள்லாம் அவங்களோட ஜூனியர் சார் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்கள்லாம். ஸோ அவர் வாங்குற ஒரு விருது வாங்குற அதோ ஒரு மேடையில் நாங்களும் விருது வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கௌரவமாக இருந்தது. ரொம்ப பெரிய அந்த மேடையில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் தனுஷ், உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். தனுஷ் மாதிரி ஒரு சூப்பரான நடிகர்கள்லாம் இருக்க இடத்துல அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னார். தனுஷ் இஸ் த பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறத ஓப்பனாக அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் விஜய் அவர்கள் சொன்னார். How did you feel that time? ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நைட் அது. நான் அன்றைக்கி ட்வீட்டும் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு 2 விஜய் அவார்ட், ஒன்று விஜய் அவார்டு, இன்னொன்று விஜய் சார் அவார்டு அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக நான் கீழே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ரிங் ஜெனரஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அப்படி சொன்னதும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. விஜய் அவார்ட்ஸும் அனிருத்தும் உங்கள் ஜேர்னி எப்படி விஜய் அவார்ட்ஸோட? ஐ திங்க் இப்போ 3 years ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து. ஃபர்ஸ்ட் 3 years தான் ஆயிருக்கு. அதுதான் 3 years தான் இருக்கு. இது ரெண்டு மாதிரி. ஆனால் அந்த 3 yearsலையுமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது விஜய் அவார்டில். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் இயர் வந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர். ஆமாம், பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அனிருத்துக்கு எஸ் கிடச்சிது. அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து ஐ திங்க் ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் ஓவரால் சினிமாவில் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் லாஸ்ட் இயர் அகெயின் ஐ திங்க் பெஸ்ட் சாங் ஆஃப் த பாப்புலர் சாங் ஆஃப் தி இயர் இது அதுவும் வந்தது. ஆக்சுவலாக இந்த ஃபைண்டிங்லாம் விஜய் டிவி ஸ்ட்ராங்கான ஆட்கள். அது யாராக இருந்தாலும் சரி, மியூசிஷியனாக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, ஆங்கராக இருந்தாலும் சரி, சிங்கர்ஸாக இருந்தாலும் சரி, டான்சர்ஸாக இருந்தாலும் சரி, திறமை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சவங்க கௌரவிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணேன் ஐ திங்க் விஜய் அவார்ட். ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வருஷம் விஜய் அவார்டுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஓகே, ஆக்சுவலாக விஜய் அவார்ட்ஸ் ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அவார்டு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அது ஆக்டர்ஸ் வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸே சொல்கிறாங்க. அதில் நாமினேஷன் வந்த பிறகு மேபி ஒரு விருதுகளுக்காக இதை நம்ம செய்கிறதில்ல அப்படின்னாலுமே கூட அதில் நாமினேஷனில் வந்த பிறகு ஒரு சின்ன பதட்டம் எதுவும் இருக்குமா? ஒருவேளை கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமா? உங்கள் சைடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவங்களுக்குமே தெரியாதுல்ல, அதுக்காக தான் கேட்குறேன், க்யூரியஸாக. கொஞ்சம் சின்ன வயசில் இருந்துச்சு, மிட் 20sலலாம் இருந்தது, லேட் 20sலேருந்து பழகிடுச்சு. நம்மளுடைய சூப்பர் சிங்கர்ஸ் போன வருஷம் வெளியாகி சூப்பர் ஹிட்டான பாடல்களை ஒரு அழகான மெட்லியாக பாடினாங்க. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே தூ கஞ்சா வச்ச கண்ணு ஏ கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே தூ கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு
5 லட்சம் தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி முத்தம் தரியா கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே சொல்லாமலே ஓடி போனாலே வேடந்தாங்கள் பறவைக்கெல்லாம் வேறு வேறு நாடு உன்னுடைய கூட நானடி அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நானடி அந்த விண்மீன் நீயடி கண்ணுக்குள்ள இப்ப கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்ப கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு ஆகாயம் தீ பிடிச்சா நீலா தூங்குமா நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல கண்ணுக்குள்ள இப்ப கடக சிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்ப கடக சிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு நீதானே இரண்யா போனிட்ட கேசோலினா நீதானே போனிட்ட கேசோலினா சாரங்கி நரம்பா நான் எங்கி கிடந்த நீ என்ன மனச நான் என்ன மறந்த வீரங்கி குழலில் நான் ஏங்கி கிடந்தேன் நீ காதல கொடுப்பேனா வானில் பறந்த சொல்லா எதில் இந்த சாய்ச்ச கள்ளா மெல்லா மனசு தீ பாய்ச்ச யாரும் என்ன இதுவரை சிறப்பிடித்ததில்லையே மோனா 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 கேசோலினா அடி மோனா மை டியர் கேசோலினா நெஞ்சு தானா கொதிக்குதடி ட்ரம்போலினா உன் கண்ணு காம்பசா நான் உன் கொலப்பசா நங்கூரம் நான் போட நீ ஆட கடல் வெடிக்குது பட்டாசா ஸோ இந்த லான்ச்சை தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு
ஜெனரேஷன்லயும் ரெண்டு ஹீரோஸ் வந்து அப்படியே தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டிருப்பாங்க. அதுல இன்னைக்கு விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேரையும் சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரை பத்தியும் தனுஷ் அவர்கள் என்ன நினைக்கிறார்? ஒரு பக்கம் விஜய், அஜித். 2014 தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வருஷம் உண்மையிலேயே ரொம்பவும் பரபரப்பான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். 2014 பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் இருந்திருக்கு. கமர்ஷியலாக ஹிட்டான படங்கள், அப்புறம் கருத்து ரீதியாக கவனிக்க வைத்த படங்கள் அப்படின்னு நிறைய லிஸ்ட் சொல்லிட்டு போகலாம். அதில் விஐபி நிறைய சின்ஸ் விஐபி இங்கே இருக்கிறதுனால ஆக்சுவலாக என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தனுஷ் கொஞ்சம் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர் தான் அவருடைய கெரியரை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து ஒரு பெரிய ஜோஷ் கிடைச்சது பர்சனலியே கூட விஐபி இல்லை. ஏன்னா உங்கள் ட்வீட் அப்படி இருந்தது. ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க விஐபியுடைய சக்ஸஸ்க்கு வந்து. விஐபி நிச்சயமாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். இப்போது காதல் கொண்டேன் முன்னாடி, காதல் கொண்டேனுக்கு அப்புறம் அப்படின்னு எப்படி என்னுடைய கேரியர் அதுக்கு முன்னாடி பிரிக்கப்பட்டதோ அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரி முன்னாடி, வேலையில்லா பட்டதாரி அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு முக்கியமான படம். நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ரெஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு லோவில் கேரியர் ஒரு லோவில் இருந்த டைம் தான். ஒரு 2-3 படங்கள் ஒரு வித்தியாசம் காட்டணும்னு ஒரு கொஞ்சம் நம்மளை ஒரே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம படங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு இதனாலையும் கொஞ்சம் வேறு கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் நான் பண்ணும்போது ஒரு சின்ன லோ இருந்தது. அண்ட் தென் அப்போது கரெக்டான நேரத்தில் கரெக்டான படம் வேலையில்லா பட்டதாரி எனக்கு அமைஞ்சுது. அதுக்கு நிச்சயமாக அந்த என்டையர் டீமுக்கு வெரி 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 தேங்க்ஃபுல் டு தட் என்டையர் டீம். என்ன சொல்கிறது, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாலுமகேந்திரா சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு படம் வந்து நீ அந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் அமைச்சு கொடுக்க முடியுங்கிறத வந்து மறந்துடு. ஒரு படம் அதுக்கு என்ன வேணுமோ அதுவே அமைச்சிக்கும். அதெல்லாம் தான் வந்து பெரிய விகதையில் வெற்றி பெறணும் அப்படின்னு பாலுமகேந்திரா சொல்லுவார். அது என்னங்கிறது கரெக்டாக எங்களுக்கு புரிஞ்ச ஒரு படம் தான் வேலையில்லா பட்டதாரி. அந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் எதுவுமே பண்ணல, தானாக அந்த படமே அமைச்சிக்கிச்சு, எல்லாத்தையுமே தானாகவே அமைச்சிது. ஆனால் வாட் எவர் செட் அண்ட் அதில் அந்த அமுல் பேபி டயலாகு இல்லை எப்படி இருக்கும்? அது அமுல் பேபி நான் சொன்னாலே இவ்வளோ சவுண்டு வருதுன்னா சொன்னால் எப்படி இருக்கும்? பக்கத்தில் ஒல்லியான ஒரு அமுல் பேபி இருக்குது, பார்த்து கூட நீங்கள் பேசலாமே. என்னப்பா வேணுமா வேணாம்ப்பா, இப்போ தான் சவுண்டு கொடுத்து ஆங்கரை காப்பாற்றணும், வேணுமா? நீங்கள் அந்த லுக்கு கொடுங்க நிருத், அப்போ தானே. எனக்கு அந்த வில்லன் லுக் வராது. நீங்கள் அமுல் பேபி ரகுவரன் இது வரைக்கும் வில்லனாக தான் பார்த்தேன், ஹீரோவை பார்த்தது இனிமே பார்த்தேன். இது ரொம்ப ஷார்ட்டுப்பா, கொஞ்சம் லெங்க்தா. எவ்வளோ பெரிய டைலாக் அது. அது ஃபுல்லாக சார் பாதி வரைக்கும் கூட போனால் கூட போதும். வில்லன் வாங்க ஹீரோ கம் வில்லன். ஓகே, அமுல் பேபி ரெடியாக இருக்க. அது கொஞ்சம் கஷ்டம் சார், ரொம்ப லென்த். பாதி வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும், அதுக்கப்புறம் அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எவ்வளோ ஞாபகம் இருக்கோ. அந்த டைலாக்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது உலகமாக கஷ்டம். அது அன்னைக்கே அப்படியே டப்படப்படம் பக்கடிச்சு ஒப்பிச்சுட்டு மறந்துட்டேன். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சாரி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து படிக்க வச்சு என்னடா மறந்துட்டேன்டா. அனுத் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி ஸ்கூலில் சேர்த்து எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் படித்து 10th ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப் எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் கிளாஸ்கில் டீ ஊற்றி வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குகிற மார்க்கெல்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக படித்து அதில் வாங்குகிற மார்க்கு யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சேர்ந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் படித்து அரியர் வச்சு மொத்த அரியரையும் 4th இயரில் கிளியர் பண்ணி வெளியே வந்தால் இந்த சொசைட்டி நம்மளை வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து வீட்டில் அப்பா தண்டச்சோறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி கடைசியில் எவனோ ஒரு புண்ணியமாக வேலை கொடுத்து அந்த வேலையும் பிடிங்கிற நினைக்கிற உன்னை மாதிரி புறம்பொக்கெல்லாம் சமாளிக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சம் தப்பு மறந்துட்டாரு ஓரளவுக்கு. இல்லை, இந்த டயலாக்ல இடையில எல்லாம் தப்பு விட்டாலாம் எங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்காது. கிரேட் தனுஷ், தேங்க்யூ. ப்ளீஸ். தேங்க்யூ. அது மாதிரி இப்போ அனிருத் அவர்கள் ஒரு வசனம் பேசுவார். உண்மையாக சொல்லப்போனால் அப்படி வலிந்து நடிப்பதற்கான ஸ்கோப்லாம் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி 1 or 2 சீன்ஸ், மேபி அவங்க சரண்யா மேடம் இறந்து போகிறது, அது கூட ரொம்ப சட்டிலாக போய் நீங்கள் ரூமில் அலற சத்தம் மட்டும் கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் கரியில் கையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சட்டிலான ஒரு ரோல். ஆக்சுவலாக நிறைய பேர் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து இதில் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை, ஆனால் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னாங்க. ஒரு பிஹேவியரல் சினிமா அப்படிம்பாங்கல்ல, அது டோட்டலாக அந்த ஜானரே கொஞ்சம் வேறு மாதிரி, அது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான படம் மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும். இதில் நடிக்கிறதுக்கு பெரிய கதறி உருண்டு அடித்து அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக நடிக்கணும், ஆனால் கவனிக்கிற மாதிரி இருக்கணும். அது எப்படி பிளான் பண்ணி பண்ணது தானே அப்படி? இல்லை, இது என்னோட பர்சனல் ஹம்பிள் ஒப்பீனியன், தவறாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருந்து அதில் பயங்கரமாக கத்தியோ கதறியோ அழுதோ சத்தம் போட்டோ நடிக்கிறது வந்து சுலபம். ஒரு சீனில் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இருக்கணும் கேமரா முன்னாடி சும்மா. இப்போது சும்மாவே நம்மளே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் சிரிங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக சிரிப்போம். ஏன்னா சும்மா இருக்கிறது தான் கஷ்டம் கேமரா முன்னாடி. ஸோ அது மாதிரி இந்த படமே வந்து அந்த மாதிரி ஒரு ஜானராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாக சும்மா இருக்கணும், எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு ரியல் லைஃப்பில் கேமரா ஒழிச்சு வச்சு கேப்சர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மூடு வேணும்னு டைரக்டர் கரெக்டாக நம்மக்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இருக்கணும், அங்கே எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே பிஹேவ் அப்படியே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். இதுவும் பாலுமகேந்திரா சார் சொன்ன ஒரு விஷயம்தான். நடிக்கிறது ஈஸி, நடிக்காமல் இருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் நடிக்காமல் இருந்து கஷ்டம், நடிக்காமல் இருக்கிறது கஷ்டம். ஓகே. அண்ட் 2014 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கவனமாக ஈர்த்திருக்காங்க. சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஜிகர்தண்டாலேருந்து நேஷனல் அவார்டை கொண்டு வந்திருக்க பாபி சிம்மா, அண்ட் மெட்ராஸ் படத்துலேருந்து கலையரசன், அண்ட் தென் குக்கு படத்தில் தினேஷ், அப்புறம் மெட்ராஸ் படத்தில் கார்த்தி. ஈவன் தோ அவரும் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் அந்த படத்தில் அவர் கூடுதலாக கவனத்தை ஈர்த்திருக்கார். இவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து நான் பாபி சிம்மா பற்றி பேசி ஆகணும். இஸ் அ கிரேட் ஃபைன், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அவர். அண்ட் இப்போ கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, இந்த குறுகிய காலத்திலே அவர் வந்து இந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு மெச்சூர் ரிஃபைன்டு பர்ஃபார்மன்ஸ் அவரால் பண்ண முடியுது அப்படின்னா இன்னும் போக போக இன்னும் ஒரு 5-6 வருடங்களில் ஒரு மிக பெருசாக கௌரவிக்கப்படுற மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் கண்டிப்பாக வரப்போகிறாருங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கண்டிப்பாக அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவும் நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம கூட ஒரு கேமராவில் இன்னொரு சாலிட் பெர்ஃபார்மர் இருக்கும்போது பாதி வேலை ஈஸி ஆகிடும், ரொம்ப சுலபமாக இருக்கும். அண்ட் அது தனி ஜாலி. அது ஒரு நல்ல பெர்ஃபார்மர் கூட இருக்கும்போது நான் அதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணது வேலையில்லா பட்டதாரில் சரண்யா மேடம் கூட. ஓகே. சரண்யா மேடம் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மர் சரண்யா மேடம் மாதிரி இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம நடிக்கிறோன்னே இருக்காது, அப்படியே ஒரு லைஃப் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களும் நமக்கு அவ்வளோ ஈக்குவலாக இட்ஸ் கிவ் அண்ட் டேக். நம்ம கண்ணாடி மாதிரி ரெண்டு கண்ணாடி இருந்தால் நடுவில் ஒரு லைட் வச்சா நம்ம ரெண்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கும் இல்லைங்களா, இப்படி அந்த மாதிரி அவங்களும் நமக்கு கொடுப்பாங்க, நம்மளும் அவங்களுக்கு கொடுப்போம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஜோனே. ஸோ அதனால் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அபவ் மென்ஷன் நேம்ஸ் எல்லாருமே எஸ்பெஷலி கார்த்தி இன் மெட்ராஸ், ஏன்னா டோட்டலாக வேறு ஜானரில் பண்ணியிருந்தார். எஸ், அண்ட் அவருக்கு அது ஒரு என்ன சொல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் பர்த்திவீரன் அவருடைய ஃபஸ்ட் படத்துலேயே ஒரு மிக சிறந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. அண்ட் இப்போது மெட்ராஸ்லேயும் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சட்டிலாக அப்படி ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, விச் இஸ் ஆல்சோ ரியலி குட். அண்ட் அட்டகத்தி தினேஷ், அவர் பற்றி சொல்லியே ஆகணும். நான் கேள்விப்பட்டேன் அவர் தலைவலி கண்ணு வலி காலில் கூட சரியாக நடக்க முடியலையா அவரால் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம். ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அதே மாதிரி நடந்து ஒரு மாதிரி கண் இப்படி வச்சு அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், கண்லேயும் ஹெட்ஏக் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி நடக்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டார் கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி டெடிகேஷன், அந்த மாதிரி சின்சியாரிட்டிலாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக மற்ற விஷயங்கள் தானாக தேடி வரும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனிருத், இந்த பேர் சொன்னதுக்கப்புறம் எப்படி மியூசிக்கை பற்றி பேசாமல் இருப்பார்? நிறைய விஷயங்கள் மியூசிக்கை பற்றி பேசினார். போன வருஷம் வெளியான ஆல்பம்ஸ், அவருடைய ஹிட் ஆல்பம்ஸ், மற்ற மியூசிக் டிரெக்டர்ஸ் கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. பட் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூப்பர் சிங்கர்ஸ் போன வருஷம் வெளியாகி சூப்பர் ஹிட்டான பாடல்களை ஒரு அழகான மெட்லியாக பாடினாங்க. பாருங்க.
சுவாசம் போதும் வரங்களே நீதானே சாகா வரங்களே தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் ஆறு கடல் நான் பார்க்கிறேன் ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் ஆறு கடல் நான் பார்க்கிறேன் நோகாமல் என் தோளில் சாய்ந்தால் போதும் உன் நுனி மூக்கை காதோடு நுழைத்தால் போதும் கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும் இரு கண் கொண்ட தூரம் போல் தள்ளி இருப்பதும் மயிலோர் ஆண்மை ஆண்மையிலோர் பெண்மை கண்டறியும் நேரமிது காதலியே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்ணே விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்ணே விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து தாவிடும் ஓடையை தேங்கிட காதலின் வாசனை தேங்கிட வேதனை வாசமே வீச கூட்டிடும் வாசலில் தாகமாய் காட்டிடும் நேசமாய் பேசிட ஓசையோ காடலாய் மாற தேங்கிடும் மனது சோலைகள் சுமந்து போகும் ஏகமாய் எமது காதலின் வார்த்தை கூறும் சித்திரமா சிரிச்சா சிக்க வச்சு செதச்சா சித்திரமா சிரிச்சா சிக்க வச்சு செதச்சா காதல் அரவுண்டு விழுந்துச்சே நானா மனசுதா செவந்துச்சே காதல் அரவுண்டு விழுந்துச்சே நானா மனசுதா செவந்துச்சே ஆக்சுவலாக உங்களுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாரு தனுஷ்? இட்ஸ் a வெரி சிம்பிள் கொஸ்டின். நோ ஃபேமிலியில் பிரச்சனை உண்டாக்குறீங்க நீங்கள். ஒருத்தர் பேர் இதில் நான் மென்ஷன் பண்ணனா பாக்கி 2 பேருக்கு நான் பதில் சொல்லணும். ஸோ ஒரு தேவையில்லாத பஞ்சாயத்து இது. அதனால் இந்த பஞ்சாயத்து இதோட இனிதே முடிச்சிட்டோன்னா. பட் இந்த காம்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போவில் எல்லாத்துலேயுமே ஆளுங்க சைஸில் தொடங்கி எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போ. இவங்க 2 பேரும் எப்படி மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா இல்லையா? பிகாஸ் இஸ் அ பொயட் டு ஆல்சோ நவ். பொயட்னா வேற, பொயட்னா தனுஷ் இல்லை? ஓகே, அதாவது போயம் எழுத தெரியாத போயட் யாருன்னா போயட்டு. இவங்க 2 பேரும் எப்படி மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. என்னையோ பார்க்கலாம். இதான் ப்ரோ டியூன். ஏதாவது ஒரு லிரிக் ஏதாவது ஒரு லிரிக் ஏதாவது ஒரு லிரிக் நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணு.
நாளைக்கு இது சாங் ஷூட்டிங் போகிறாங்க ப்ரோ. நாளைக்கே ஷூட்டிங்கே போகிறாங்களா? ஸோ அதுக்கு இன்றைக்கி எனக்கு டியூன் போடுறீங்க, லிரிக்ஸ் எழுதுறீங்க. வெரி நைஸ், குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இது என்னது? தானே 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 ஊரெல்லாம் ஒன்னாக சேருதம்மா, நான் மட்டும் ஏன் ஓரமா. சூப்பர் சூப்பர். மீனிங்கும் செம்ம. மீனிங் நல்லா இருக்கா? என்ன மீனிங் இதுக்கு? Whole world is getting together. I am alone. ஏன் சார் நான் சொன்னதே நீங்க இங்கிலீஷ்ல சொல்லிட்டா அது மீனிங் ஆயிடுமா? இதுக்கு என்ன மீனிங்? நீங்க எனக்கு இது மீனிங் சொல்லுங்க. மீனிங்கும் சூப்பரா இருக்கு. நீங்க அந்த லவ் அந்த இதுல வருது ப்ரோ. வருதா? ப்ரோ ப்ரோ நான் யோசிச்சேன், அவங்கவுங்க கம்போசிங் வந்து மொரிஷியஸ், மால்டீவ்ஸ், அட்லீஸ்ட் ஒரு பேங்காக்காவது போயிட்டு வராங்க. எனக்கு ஒரு ஏசி ரூம் கூட இல்லாமல் ஒரு மொட்டை மாடியில் பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுத்து உட்கார வச்சிட்டிங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? சார் ஒரு படம் தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 2வது படம். யா, மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், பேங்காக். எஸ், பண்ணுங்க சார், பாட்டு பண்ணுங்க. ஓகே, ரெடி. இனிமேலாவது அவருக்கு இது மாதிரி லண்டன் இல்லை 7 படம் ஆயிடுச்சு, இன்னும் எங்கேயுமே போகலாம். இன்னும் எங்கேயே போகல. இன்னும் மொட்டை மாடி தானா? இன்னும் அதே மொட்டை மாடியில் தான் இருக்கும். அதே தனுஷ்க்கு ஒரு மொட்டை மாடியில் உட்கார வச்சு கம்போசிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை இப்போலாம் எல்லாம் உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் போய் தானே கம்போசிங்லாம் பண்ணுறாங்கல்ல? இல்லை, ஐ திங்க் பேசிக்லி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். ஸோ அது இருக்கும் போது அது அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த மொட்டை மாடியிலையா? ஆமாம். அது எங்கே இருக்குது அந்த மொட்டை மாடி? அது ஒரு இடத்துல இருக்குது. அது ஒரு இடத்துல இருக்குது. அது ஒரு ராணுவ ரகசியம், நாங்கள் சொல்ல மாட்டோம். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த மேஜிக் தொடருது. அது ரொம்ப நாள் தொடரணும்னு நாங்களும் டிஎன்ஏ கிட்டேருந்து உங்கள் எல்லாருக்கிட்டுமே கேட்டுக்கிறோம். ஆக்சுவலாக அனிருத்தோட கம்போசிஷனில் தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவீங்க? போ இன்று நீயாக. ஓ, போ இன்று நீ. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா. அது தனுஷ் பாடல் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, அவர் அந்த பாட்டு ஐ திங்க் பனாரஸ் ஃபர்ஸ்ட் டைம் அது வேறு இடத்துல கம்போஸ் பண்ணோம் அந்த பாட்டு. ஓ, பனாரஸ் ஐ திங்க் ராஞ்சனா ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ அங்கே அந்த கேஞ்சஸ் பக்கத்தில் உட்காந்து கம்போஸ் பண்ணோம். அண்ட் அந்த பாட்டு ஐ திங்க் இது வரைக்கும் ஒரு பாடினதுல என்னோட ஃபேவரட் சிங்கிங் வந்து அந்த சாங். ஓகே. ஆக்சுவலாக 2014 ஒரு மியூசிக்கல் இயர்னு சொல்லலாமா அனிருத்? ஏன்னா நிறைய வித்தியாசமான ஜானர்ஸில் நிறைய பாடணும். யா, அண்ட் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஐ திங்க் நீங்கள் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி அவ்வளோ ஆல்பம்ஸ் நல்லா இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் இப்போ வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் எவ்ரி வீக் வராங்க. அண்ட் ஸோ மெனி நைஸ் சாங்ஸ், ஸோ மெனி ஃப்ரெஷ் சாங்ஸ். ஸோ ஐ திங்க் இப்போ தான் ஐ திங்க் அவ்வளோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக தே கிவ் தேர் பெஸ்ட். ஸோ அந்த வகையில் வந்து ஐ திங்க் நவ் இட்ஸ் அ வெரி ஆசம் ட்ரெண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏதோ ஒரு ஸ்மால் வேல நானும் அதில் ஏதோ ஒரு சின்ன இதில் இருக்கேன்னு சொல்லும் போது நானும் ரொம்ப ஹாப்பி. ஸ்மால் வேலையில் ஒரு பக்கம் மியூசிஷியனாகவும் அனிருத் இஸ் டூயிங் கிரேட். அண்ட் தென் நிறைய மியூசிக் டைரக்டருக்கு பிடித்த ஒரு பாடகராகவும் அனிருத், எஸ்பெஷலி ஏஆர் ரஹ்மான், அந்த பாட்டும் ஹிட்டு. அண்ட் தென் இப்போது இவர் இமான் கூட ஒரு பாட்டு தட் டண்டனக்கா நக்கா, அது இன்னும் டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா எங்க தல டியாரு சண்டிமண்ட்ல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையளவு பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே. அவ்வளோ சந்தோஷ் நாராயணன் வெரி ப்ராமிசிங் அப்படின்னு தோணுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தனுஷ்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் நாராயண். ஐ ரியலி அட்மைர் ஹிஸ் ஒர்க். ஐ ரியலி என்ஜாய் ஹிஸ் மியூசிக். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், அவர் சாங்ஸ் தனியாக கேட்குது. அதுவே ஒரு ரொம்ப பெரிய விஷயம், பெரிய காம்ப்ளிமெண்ட். அண்ட் இஸ் டூயிங் ஸோ வெரி வெல். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் இதுக்கு என்னை விட தகுதியான ஆள் அவர் தான் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. சந்தோஷ் நாராயண் ஒரு இன்னொரு மியூசிஷியன் பற்றி பேசுறதுக்கு, கம்போசர் பற்றி அவர் தான் பேசணும். அது நியாயம். ஐ திங்க் சந்தோஷ் இஸ் டூயிங் ரியலி ரியலி வெல். எல்லா ஆல்பம் அவர் ரிலீஸ் ஆகும்போது நான் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன், என்னெல்லாம் பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் அவரும் ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஸோ இன்றைக்கி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. நாட் ஓன்லி சந்தோஷ், ஜிப்ரான், so many. Last year Adi also debuted as a music director. So there are so many
wonderful music directors. And Santosh especially, as you said, in the Moon album mein romba nalla pannirundar, and I wish he goes higher and higher, and even I'll be very happy if he goes very high. சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு இது? காசு பணம் துட்டு மணி அது எனக்கு ரொம்ப லைக் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஈவன் தோ அதோட ஒரு கான்டெக்ஸ்டாக வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம், ஆனால் அது அவர் ப்ரெசென்ட் பண்ண விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த பாட்டில். தனுஷ் ஆக்சுவலாக பெரிய ஹிட் அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டாக எல்லாரும் தனுஷ் வந்து அதை பாட சொல்லுங்கன்னு, இல்லைன்னா என்னை சபிச்சிருவாங்க அந்த பாட்டை தனுஷை பாடாமல் அனுப்புனா. டங்கா மாதிரி டங்கா மறி ஊதாரி புட்டுக்குன்ன நீ நாரி ருட்டத்து கோடு பொட்ட கோடு மேல ரொட்ட பொட்ட ரொட்டு மேல ஆட்டம் பொட்டு ஆல பொட்ட ஐக்கு மூட்ட மீனாச்சி மூஞ்ச கைவி நாளாச்சி ஊத்த பல்ல வளக்காத சொத்த துணுது காமாச்சி இதுங்க கிட்ட மாட்டிகினா நின்னுடுண்டா வாமூச்சி ஆட போன மங்காத்தா தொர்த்தின் வருது எங்காத்தா நாத்தம் புச்ச நாத்தா கட குண்டா வத்தான் ரெண்டா வட ஆத்தா பொட்ட அப்ப வட வாங்கி துண்டு சும்மா கட குத்துடாத குரல நான் எடுத்துடுவேன் வெரல நீ தூக்காதடா பொருள உன்னை அடிச்சிடுவேன் மெரல அதார் உதாத்ததல்ல நான் அலாயிட்டேன் ஒரு சீட்டா கையா போட்டு தள்ளி பெற வாங்கிட்டேன் அப்பனண்டா ஆளே இல்ல சோலோ ஆயிட்டேன் நான் முன்ன போல இல்ல ரொம்ப மாறிட்டேன். தேங்க்யூ. விஜய் சார் நல்ல ஒரு நண்பர், ரொம்ப ஒரு அடக்கமான மனிதர், ரொம்பவும் பண்பாகவும் பணிவாகவும் பழகக்கூடியவர், அண்ட் ஒரு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். தோல் மேலே கை போடுவார், தோல் மேலே கை போட விடுவார். அவர் நடித்த படங்களில் நீங்கள் பார்த்த படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம்? தீனா. And தனுஷ், இந்த 9th annual விஜய் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாமினிஸ் லிஸ்ட் ஆக்சுவலாக ஃபேவரட் கேட்டகரியில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஃபேவரட் கேட்டகரியுடைய நாமினிஸை we are going to announce here. ஃபேவரட் ஆக்டர் கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் வீரம் படத்திற்காக, அடுத்தது தனுஷ் அவர்கள் வேலையில்லா பட்டதாரி படத்திற்காக, அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லிங்கா படத்திற்காக, அஞ்சான் திரைப்படத்திற்காக சூர்யா, கத்தி படத்திற்காக விஜய். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ரெண்டு ஹீரோஸ் வந்து அப்படியே தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டிருப்பாங்க. அதில் இன்னைக்கு விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேரையும் சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரை பற்றியும் தனுஷ் அவர்கள் என்ன நினைக்கிறார்? விஜய் சார் நல்ல ஒரு நண்பர், ரொம்ப ஒரு அடக்கமான மனிதர், ரொம்பவும் பண்பாகவும் பணிவாகவும் பழகக்கூடியவர், அண்ட் ஒரு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். தோல் மேலே கை போடுவார், தோல் மேலே கை போட விடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நட்பாக பழகக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங், அண்ட் தனக்குன்னு ஒரு பாணி, தனக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் எனக்கு நண்பர்னு நான் அவரை சொல்லிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை. அண்டு என்னை பொறுத்தவரை தமிழ் நடிகர்களில் ஐ மீன் டான்ஸ் மாஸ்டர்ஸ் நடிகர்கள் ஆகாமல் தமிழ் நடிகர்கள் நான் சொல்கிறது விஜய் சார் தான் பெஸ்ட் டான்ஸர்னு என்னுடைய கருத்து. அஜித் சார் வந்து ஒரு வெரி எலிகண்ட், வெரி சொஃபிஸ்டிகேட்டட், வெரி ஸ்டைலிஷ். அவருடைய கரிஸ்மா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஒரு மெஜஸ்டிக்காக தன்னை கேரி பண்ணிக்கிற விதம் எனக்கு அவ்வளோ நெருக்கமாக ஒரு பழக்கம். அவர் நடித்த படங்களில் நீங்கள் பார்த்த படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம்? தீனா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்த படம். ஓகே. ஆமாம். ஸோ மறக்க முடியாத படம். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமாக ஒரு 15-20 பேர் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக ஸ்கூல் கூட இல்லை, எக்ஸாம் கட்டடிச்சுட்டு போவோம். ஓ, எக்ஸாம் கட்டடிச்சு. அருமையான ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் பேர் தனுஷ். வராத படிப்பை வாவான்னா எப்படி வரும்? நீங்கள் எப்படி
கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு ஸ்கூலுக்குலாம் ஸ்கூல் போனால் தானே ஸ்கூல் முடிச்சிட்டேன் ஸ்கூல் முடிச்சு இல்லை அவர் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் பட்டதாரி அவர் டிகிரிலாம் வாங்கியிருக்காரு டிகிரி ஹோல்டர் ஓகே அண்ட் தென் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் கேட்டகரியில் ஹன்சிகா மோத்வானி மான் கராத்தே அப்புறம் நயன்தாரா இது கதிர்வேலன் காதல் படத்துக்காக சமந்தா கத்தி படத்திற்காக ஸ்ரீ திவ்யா ஜீவா படத்திற்காக ஸ்ருதிஹாசன் பூஜை படத்திற்காக இந்த 5 பேர் வந்து ஃபேவரட் கேட்டகரி ஆக்ட்ரஸ்ல இருக்காங்க ஆக்சுவலாக இதில் 3 பேரோட தனுஷ் நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக உங்களுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாரு தனுஷ் இட்ஸ் a very simple question no ஃபேமிலியில் பிரச்சனை உண்டாக்குறீங்க நீங்கள் இல்லை இவங்க கூடலாம் கண்டிப்பாக திருப்பி ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்போ வந்து ஒருத்தர் பேர் இதில் நான் மென்ஷன் பண்ணேன்னா பாக்கி 2 பேருக்கு நான் பதில் சொல்லணும் ஸோ ஒரு தேவையில்லாத பஞ்சாயத்து இது அதனால் இந்த பஞ்சாயத்து இதோட இனிதே முடிச்சிட்டோன்னா சரி அப்போ வெளிப்படையாக வெள்ளந்தியாக பேசுகிறவர் அவர் தான் சிகப்பாருக்கு வந்தால் போய் சொல்ல மாட்டான் போங்க தனுஷ் ஹன்சிகா மோத்வானி நயன்தாரா சமந்தா ஸ்ரீதிவ்யா ஸ்ருதிஹாசன் ஹூ இஸ் அனிருத்ஸ் ஃபேவரட் நீங்கள் ஓட் பண்ணால் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க ஏமி ஜாக்சன் ஓகே அடுத்ததாக ஃபேவரட் ஃபிலிம் கேட்டகரி 5 படங்கள் நாமினேட் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று சுந்தர்சி அவர்களுடைய அரண்மனை திரைப்படம் அப்புறம் சிறுவர்கள்லாம் சேர்ந்து பெருசாக கலக்கின கோலி சோடா அண்ட் தென் இளைய தளபதியின் கத்தி தலையினுடைய வீரம் தனுஷினுடைய வேலையில்லா பட்டதாரி தனுஷ் இதுல நான் வேலையில்லா பட்டதாரி சொல்லியே ஆகணும் அது இல்லாமல் சொல்லணும்னா கோலி சோடா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட் அந்த 5 குழந்தைகளும் ரொம்ப பின்னிருந்தான் நிஜமாவே வெல் டிசர்வ்ட் ஷுட் பி ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் என்கரேஜ்ட் எக்ஸலென்ட் எங்களுக்கு கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் கோலி சோடா கிடைச்சதுன்னா 1% கம்மியாக சந்தோஷப்படும் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படும் உண்மை அடுத்ததாக ஃபேவரட் டிரெக்டர் அதில் நாமினேஷன்ஸ் யாராக இருக்காங்கன்னா டிரெக்டர் ஏஆர் முருகதாஸ் ஃபார் கத்தி அண்ட் சூப்பர் ஸ்டாருடைய லிங்கா திரைப்படத்திற்காக கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் அண்ட் பூஜை படத்திற்காக ஹரி அவர்கள் வீரம் படத்திற்காக சிவா அவர்கள் அரண்மனை படத்திற்காக சுந்தர்சி அவர்கள் இந்த 5 பேரும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க ஆக்சுவலாக அடுத்தது சாங்ஸ் ஃபேவரட் சாங் ஏன்னா 2014 எக்கச்சக்கமான சாங் வந்திருக்கு அதில் ஃபேவரட் சாங் மக்களுடைய அதிகமான அபிமானத்தை பெறப்போகிற சாங் எதுன்னு தெரியல அதில் நாமினேட் ஆகியிருக்கக்கூடிய பாடல்கள் அம்மா அம்மா அப்படிங்கிற அந்த மெலடி சாங் தனுஷ் எழுதின பாட்டு விஐபி படத்திலிருந்து அண்ட் தென் கூட மேலே கூட வச்சு நிறைய பேர் முணுமுணுக்கக்கூடிய பாடல் ரம்மி படத்துலேருந்து மோனா மோனா கேசோலினா லிங்கா திரைப்படத்திலிருந்து அண்ட் தென் நீ நானாக மெட்ராஸ் படத்துலேருந்து அப்புறம் செல்ஃபி புள்ள கத்தி படத்துலேருந்து உங்களுடைய ஃபேவரட் சாங் அது அம்மா அம்மானாலே நான் லைட்டாக ஆஃப் ஆகிடுவேன் பயங்கர அம்மா பிள்ளை ரொம்ப அம்மா சென்டிமெண்ட் ஜாஸ்தி எனக்கு ஸோ அதனாலே அம்மா பற்றி எந்த சாங் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆஃப் ஆகிடுவேன் லைட்டாக யூரோப்பில் இருக்கிற எத்தனையோ கண்ட்ரீஸில் தமிழர்கள் இருக்காங்க லண்டனில் தான் நம்மளுடைய லான்ச் நடத்தினாலும் மிச்ச கண்ட்ரீஸில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணது ரொம்ப அழகான ஒரு விதத்தில் ஸோ 9th annual விஜய் அவார்ட்ஸ் பூர்விகா மொபைல்ஸ் 9th annual விஜய் அவார்ட்ஸ் அதோடைய குளோபல் லான்ச் பவர்ட் பை காசா கிராண்ட் மற்றும் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் நண்டு பிராண்ட் லுங்கீஸ் ஐ ஸ்டீல் டிஎம்டி கம்பிகள் மற்றும் பூமாலை ஹவுசிங் இந்த நிகழ்வினுடைய குளோபல் லான்ச் அதிகாரப்பூர்வமாக இந்த 2 இளைஞர்களால் துவக்கி வைக்கப்படுகிறது லண்டனில் உலகத் தமிழர்கள் முன்னிலையில் இதோ உங்கள் முன்னால் அரங்கேறுகிறது த குளோபல் லான்ச் ஆஃப் 9th annual விஜய் அவார்ட்ஸ் 9th annual விஜய் அவார்ட்ஸை தனுஷும் அனிருதுமா வந்து இதை துவக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பட் இந்த மாதிரியான ஒரு அவார்டை லண்டனில் வந்து நம்ம தமிழர்கள் முன்னால் நீங்கள் அஃபிஷியலாக துவங்கி வைக்கிறது ஹவு டு யூ ஃபீல் உங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்குது ரொம்பவும் ஒரு பெருமையாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும்
உங்களெல்லாம் இப்படி மொத்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் நான் இதை பார்க்குறேன். மறுபடியும் இங்கே இதற்காக வந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது அதான் நான் சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். அண்டு ஒரு விஜய் அவார்ட்ஸ், ஒரு 9th annual விஜய் அவார்ட்ஸுங்கிற ஒரு மொத்த ஈவெண்ட்டோட அந்த லான்ச் பண்ணுறதுக்காக அனிருத்தோட சேர்த்து என்னை இளைஞருங்கிறீங்க, அதில் ஒரு சந்தோஷம் தான். தேங்க்யூ. ஸோ எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ தனுஷ். ஸோ இந்த லான்ச்சை தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த குளோபல் லான்ச்சை உலகம் முழுவதும் நம்முடைய தமிழர்கள் பல்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் தங்களுடைய கலை தாகத்தாலும், தமிழ் மீது இருக்கக்கூடிய பிரியத்தாலும், தமிழ் மக்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தாலும் சர்வதேச அளவில் தமிழ் படத்துக்கான முக்கியத்துவத்தை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ சில முக்கியமான நாடுகள் இதோ இப்போ இந்த மேடைக்கு வர போகிறாங்க. அவங்க முன்னால் அப்படியே சேர்ந்து இந்த லான்ச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோ உலகத் தமிழர்கள் முன்னிலையில் தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் 9th annual விஜய் அவார்ட்ஸ் உடைய சர்வதேச லான்ச் அதிகாரப்பூர்வ துவக்கம் உங்கள் முன்னால் அரங்கேறுகிறது. ஒவ்வொரு ரசிகனுக்காகவும் உழைத்து கலைத்த கலைஞர்களுக்காக மலித்து பார்க்கும் வகையில் அந்த மின்னலை வளைத்து மேடை அமைத்து வாழ்த்தி அழைத்து அங்கீகாரம் கொடுத்து அடையாளப்படுத்தும் மாபெரும் மேடை விஜய் அவார்ட்ஸ். ஓர் பெயர், ஓர் புகழ், ஒரு விருது. 9ஆம் ஆண்டில் அந்த வானமே பூமியை அண்ணாந்து பார்க்கும் பிரம்மாண்டம். தடை அதை உடை தெரிந்திடும் படை. இவர்கள் நடை அதற்கான விடையை உறக்கச் சொல்லும் இந்த மேடு. இந்திய சினிமாவே பார்த்து பொறாமைப்பட வேண்டிய ஒரு அழகான தருணம் அரங்கேறுகிறது. ரசிகர்களின் கரகோஷம்தான் பிரம்மாக்களை மேடைக்கு அழைக்கும் பின்னணி இசை. கிளாப்ஸ் தட்டுறாங்க. அதுதான் பெரிய அவார்டு. It's all for you guys. இது கண்டிப்பா ஒரு டானிக் மாதிரி. கேமரா பின்னாடி இருந்து 400 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேமரா முன்னாடி நின்னுது ஃபர்ஸ்ட் டைம். நடிகனார்களுடைய பெரிய வரம் அது. இதை ஒவ்வொரு ஆண்டும் உயரை அழைத்துச் செல்லும் நாளைய நம்பிக்கை சிறகுகள் இவர்கள். இது விருதல்ல, விதை. ஒரு 18 வருஷம் போராட்டம். நேஷனல் அவார்டு வாங்கினா கூட இவ்வளவு சந்தோஷப்படுவானான்னு தெரியல. மூச்சு வாங்குது, படி வந்ததால சந்தோஷத்துல. இது சாதனையாளனுக்கான போதை. கையில இந்த லேடியை பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவரை இதை ருசித்தவர்கள் எல்லோரும் இன்று உருவ நட்சத்திரங்கள். கஷ்டப்பட்டு உழைக்கல, இஷ்டப்பட்டு உழைச்சாங்க, அதனால தான் கிடைச்சிருக்கு. This belongs to all of us. ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. My father. My family. யாரை மிஸ் பண்ற? அப்பா. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணேன், சொல்லி வச்சேன் அவருக்கு. பையனா அது மட்டும்தான் பண்ணேன். இந்த அவார்டு அப்பா போட்டோ பக்கத்துல வச்சுக்குவேன். கடவுளை கூட நம்ப வேண்டாம், உழைப்ப நம்பினா போதும் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய எடுத்துக்காட்டு கமல் சார். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இஸ் நாட் an ordinary man. இது ஒரு ஆஸ்கார் அவருக்கு சம்மதமா நான் கருதுறேன். இதுவரை திரையில் தோன்றும் தன் தலைவனை
கடவுளாக பாவிக்கும் ஒவ்வொரு உண்மையான ரசிகனுக்காகவும் காணும் கனவு பலிக்க நனைந்த விழிகளோடு தனக்கான பாதையை தேடித் திரியும் ஒவ்வொரு வெற்றியாளனையும் 9ஆம் ஆண்டில் வரவேற்க தயாரா அதே கம்பீரத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறது 9th Annual விஜய் அவார்ட்ஸ். உலக தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அதை குறிப்பிடக்கூடிய ஒரு குறியீடாகத்தான் எல்லா நாட்டு கொடிகளோடும் வந்திருக்காங்க. பெரும்பாலான நாடுகளின் கொடிகள் இங்கே இருக்கு. தேங்க்ஸ் லாட், ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் லண்டன் வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை விஜய் டிவி தெரிவித்துக் கொள்கிறது. உங்க எல்லார் சார்பாகவும் தனுஷ்க்கும் அனிருதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்ஸ் லாட் தனுஷ். Thank you. We cannot leave without taking one selfie with all of you. விண்மீன் விழியில் நிலவாய் முனைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். டாலிங்கிடம்பக்கு 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 டாலிங்கிடம்பக்குடா கிடா 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 பாவி பயலே இவ உயிர் மூச்சில கடபோடணும் ஓயாம ஆவி புகையா இவ அடி நெஞ்சில விளையாடணும் போகாம புவியலது அது பிடித்திருதே என தெரியதுடா ஓ நிழலிலதான் குடியிருந்திடத்தா அது தெரியதுடா கண்ணு படுமேன்னு உசுரோட அழகா பெண்ண கூட வெயில் அடிச்சாலும் உடல் மேற்க விட மாட்டேன் வானமத்துமர இந்த பூமி சுத்துமர உன்னை காதல் செஞ்சிடுவேன் தன்னால ஆத்தாடி தலகால புரியாம மாப்பேனே உன நானும் தயங்காம காத்தோடு காத்தாக கை கோர்த்து நடப்பேனே விலகாம டாலிங்கிடம்பத்தி 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 டாலிங்கிடம்பத்திடா கிடா 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 கிடா
லண்டனில் நடந்த அந்த 9th annual விஜய் அவார்ட்ஸோட லான்ச் பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் சென்னையில் April 25th அன்னைக்கு நம்மளுடைய பிரம்மாண்டமான 9th annual விஜய் அவார்ட்ஸ் நடக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்க்கு தான். ஏன்னா அவங்க தான் எல்லா வின்னர்ஸையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ படங்கள்லேருந்து அவங்க எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஸ்டார் விஜய் அவார்ட்ஸோட 2015 ஆனால் 2040s மூவியோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஜூரியில் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன், ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். பட் ஐ ரியலி நீட் டு கைண்ட் ஆஃப் கோ பேக் அண்ட் செக் ஆன் சம்திங் எல்ஸ். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். எனக்கு இந்த படத்தோட பிஜிஎம் அந்த படத்தோட பிஜிஎம் கூட ரொம்ப பிடிக்கும். நான் பேர் சொல்ல மாட்டேன். ஸோ தட்ஸ் வை லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். இது என்னோட நோட்ஸ், இது வந்து என்னோட பர்சனல் நோட் புக். அதில் என்னோட நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இட் ஹஸ் பீன் குவைட் அ டாண்டிங் டாஸ்க். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ தமிழ் படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இது வந்து எல்லாமே அங்கே ரிலீஸ் ஆகிறது கிடையாது பாம்பேல. நான் அங்கே தான் இப்போ அஃப்கோர்ஸ் தாங்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அப்புறம் ஐ மீன் டு see so many films and to make notes, it's been interesting but it's been quite tough as well. So அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் நான் வந்து எவ்வளோ டைம் கிடைச்சா, கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட நான் வந்து படங்களே பார்த்துட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் போன வாரம் என்னோட சின்ன பொண்ணோட வாலிபால் டோர்னமெண்ட் இருந்தது. அப்போ நான் இந்த போர்ட்டபிள் டிவிடி பிளேயர் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் அவங்க 2 கேம்ஸ் நடுவில் எவ்வளோ பார்க்க முடியும் அவ்வளோ பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து தான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். பட் இட்ஸ் நைஸ், இட்ஸ் கீப்பிங் மீ வெரி பிஸி அண்ட் ஐம் என்ஜாயிங் இட் as well. ஆனால் பெரிய விஷயம் நான் போன வருஷம் பார்த்த படங்களில் சின்ன படங்கள் தான் ஹேவ் கைண்ட் ஆஃப் டச்ட் மை ஹார்ட் அ லாட். சின்ன படங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி குவைட் அ டஃப் காம்படிஷன் பிட்வீன் அந்த சின்ன படங்களோட. உங்களுக்கு என் கூட இருக்கிற ஜூரி மெம்பர்ஸ் யாருன்னு நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். We have director KV Anand. அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் வெரி ரெப்யூட்டட் டிரெக்டர். அவரோட படம் நான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன். அண்ட் ஐ திங்க் அந்த சினிமாட்டோகிராஃபி தெரியுதுனால அது வந்து கொஞ்சம் இன்னும் சச் டெக்னீஷியன்ஸ் கேன் மேக் அ பெட்டர் இம்பேக்ட். அப்புறம் வந்து we have Bhagirath sir, one of the most senior actually நம்ம பேனலில். His forte has always been the screenplay. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவரோட என்ன ஒப்பீனியன் இருக்கும் அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு தான் அதை பற்றி இன்னும் அதிகம் தெரியும். யுகி சேத்து ஹேஸ் பீன் லைக் அ ஃபில்ம் என்சைக்ளோபீடியா. அவருக்கு வந்து ஃபில்ம் பற்றி எல்லாமே தெரியும். அண்ட் ஹீ ஹேஸ் பீன் அ ஃபில்ம் கிரிட்டிக் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். That's an interesting factor. And we have director R. Balki. அவர் வந்து தமிழ் படம் பண்ணிருக்கு கிடையாது, பட் ஹிந்தியில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஹீஸ் அ வெரி 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 வெல் நோன் ஆட் ஃபில்ம் மேக்கர். ரொம்ப அருமையான படங்கள் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் வாட்ச் லிட்டரலி ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ். ஸோ அன் இன்ட்ரெஸ்டிங் பேனல். நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். நான் ஒரே ஒரு உமன் தான் அந்த பேனலில். பட் ஐ எம் ஷூர் ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ நான் இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். படங்களை பற்றி சொல்லணும்னா பியூட்டிஃபுல் ஃபில்ம்ஸ் அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யூனோ there's a film called குக்கு கோலி சோடா which really touched my heart and I really like those films and the performances and the technicians work as well. ஸோ பார்க்கலாம் எல்லாரும் எப்படி என்ன நாங்கள் ஓட் பண்ணுறோம். had a wonderful time seeing all the movies. ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்குது, பட் ஐ என்ஜாய் வாட்சிங் ஈச் அண்ட் எவ்ரி ஃபில்ம். அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பிஃபோர் ஐ மீட் தி அதர் ஜூரி மெம்பர்ஸ். அண்ட் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். நல்லா வரும். ஐ ஹோப் தெர் இஸ் லைக் அ நைஸ் ஹீட்டட் ஆர்குமெண்ட். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஹோப் யூ கைஸ் ஆர் ஹாப்பி வித் அவர் சாய்ஸஸ். வெல், இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி முடிய போகுது. பட் கூடிய விரைவில் April 25 சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான விழா நடக்க போகுது. அதுதான் நம்மளுடைய பூர்விகா மொபைல் வழங்கும் 9th annual விஜய் அவார்ட்ஸ். ஸோ இந்த விஜய் அவார்ட்ஸ்க்காக இன்னும் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது, நம்ம ஜூரிஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும். உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். மணல் மீது தோறும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி. முதல் பெண்தானே நீதானே, எனக்குள் நானே ஏற்பேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன். பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு. மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. விண்மீன் விழியில் நிலவாய் முளைத்தேன். பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். ரரரரரா, ரரரரரா, ரரரரரா. யார் எழுதியதோ எனக்கென ஓர் கவிதையினை. நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. விழியால் ஒரு வேள்வியா விடையா இது கேள்வியா. உலகை மறந்தேன் பறந்தேன். எனக்கென ஓர் கவிதையினை. நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. விழியால் ஒரு வேள்வியா விடையா இது கேள்வியா. உலகை மறந்தே பறந்தே. துளியும் கலந்தது போல் என் இருவிழியை இணைத்தது யார்? அருகே ஒரு வானவில் அதுவே ஒரு மோகமுள் முதலா முடிவா விடிவா
உயிரோட வந்து நீ உயிரோட போக மாட்டே. என்ன பண்ணா எத்தனை பண்ணா அதை பொறுத்தான் மரியாதை வேல்யூ எல்லாமே. ஒவ்வொரு கொலையும் அசால்ட்டா பண்ணுவோம். ஒரு மெடல் வாங்குற மாதிரி. தாரத்தப்பட்ட கிழிய போது. ஓர் பெயர், ஓர் புகழ், ஒரு விருது. சூப்பர். ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்து ஹீரோவை பார்த்தது இல்லையா? கோல் போடுற சந்தர்ப்பம் வர்றப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார்ஸ். நாங்க தோத்து போயிடுவோம்னு தைரியம் இருக்குல்ல, அப்ப மேட்சை நேரில் வந்து பாரு. நான் தயார், அவங்க தயார் இல்லையே. செம்மையா இருக்கு. ரேஞ்சே பயங்கரமா இருக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். See you soon.